ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு அதோட தோலை எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இருக்கிற விதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி சூப்பராக செய்யலாம். வாங்க. வெள்ளை பூசணிக்காயோட தோல் அதோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு சின்ன கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்கேன், அதனால் சின்ன கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கேன். கொஞ்சமாக இந்த தண்ணியிலேயே இந்த காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் இந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வேகணும். வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது அடைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு போட்டு சாப்பிட்லாம். வெள்ளை பூசணிக்காய் வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் மிக்ஸியில் நைஸாக அரைச்சி நம்ம அதில் போடணும். அதோடு சேர்ந்து வெள்ளை பூசணிக்காய் வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீரகம் போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், அரை ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை இலைகள். நீங்கள் கடலை பருப்பு வேணுன்னா போட்டுக்கலாம், உளுந்தம் பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், ஓமம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓமம் கொஞ்சம் எடுத்து உள்ளங்களை நல்லா தேய்ச்சி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதை தாளித்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் சூப்பராக வெந்துட்டு இருக்குது. இப்போ வெள்ளை பூசணிக்காய் தேங்காயோடு வெந்துட்டுருக்கு. இப்போ இதை தாளித்து அதில் கொட்டிடணும். அதுக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் ஊற்றணும். சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தயிர் ஊற்றினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது. கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருக்கிற தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சதையும் போட்டாச்சு. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.